இந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா, இடம், சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கவனம் இல்லாம இருந்திருக்கும். ஆமா. அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில பேசி ஒரு தீர்வெடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 7க்குடையவன் வந்து ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கார். குருவோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். அப்ப ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பத்தோட தேவையை நிறைவேற்றுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆமா. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்க, குடும்பத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெரிய மனிதரோட வழிகாட்டுதல், அதாவது விஐபியோட சந்திப்புகளும் உண்டு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களோட